திடீரென்று பிரபாகரன் வீட்டுக்குள் வந்த வெளிநாட்டவர்கள் செய்த செயல். கல் மண் என கிடைத்தவற்றை பொறுக்கிய சம்பவம் பதிவு. மில்லியன் கணக்கான மக்களை கவர்ந்த இலங்கை சிறுமிக்கு முள்ளம்பன்றி கிடைத்த கதை. மனிதர்களையே அணுகாத முள்ளம்பன்றி குழந்தையைப் போல பின்னே செல்ல காரணம் இதுதான். பிள்ளையான் உத்தமர் கிடையாது. மட்டக்களப்பு எம்பி வெளிப்படுத்திய தகவல். பஸ் ஜன்னலில் பிள்ளையான் கூறி சென்ற விடயம். உங்கள் மீது அரசாங்கம் பல குற்றச்சாட்டுகள் முன்வச்சிருக்கு, என்ன சொல்லுவாருங்க? அரசியலில் இருந்து ஓய்வு பெறும் எண்ணமில்லை. மகிந்த எடுத்த திடீர் முடிவு. இலங்கையில் முதல் முறை தண்டவாளமின்றி பயணித்த புகையிரதம். வீதிகளில் திரண்ட மக்கள். கொழும்பை அதிர வைத்த செய்தி. விஜயதாச ராஜபக்சவுக்கு வீட்டில் மிகப்பெரிய பணப்பரிமாற்றம். பாதாள கும்பல்களிடமிருந்து வந்த 10 கோடிக்கும் அதிக பணம். திடீரென்று பிரபலமாகிய சுப்பிரமணியம் எனும் நாய். கதிர்காமம் சென்றடைய விசேட வாகனம் வழங்க ஏற்பாடு. துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்டவரின் வாக்குமூலம். மீட்கப்பட்ட இயங்குநிலை ஆயுதங்கள். சிறையில் உள்ள நபர் செய்த செயல். இலங்கையின் முதலாவது சுழலும் வாகன நிறுத்துமிட திட்டம் அறிமுகம். பிரபல வர்த்தகர்கள் முன்னிலையில் ஆரம்பித்து வைப்பு. முல்லைத்தீவில் இயங்கிய பிரபல உணவகத்திற்கு சீல். சுகாதார அதிகாரிகளின் திடீர் அதிரடி. மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. இன்று நள்ளிரவு முதல் குறைவடையும் விலைகள். இலங்கைக்கான வாகன இறக்குமதியில் வீழ்ச்சி வெளியானது காரணம். யாழ்ப்பாணம் பல்வெட்டித்துறையில் விடுதலை புலிகளின் தலைவர் இல்லத்தை நாட்டிற்கு வந்த மலேசிய சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டுள்ளதோடு அந்த சுற்றுலா பயணிகள் செய்த செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விடுதலை புலிகளின் தலைவர் இல்லத்தை பார்வையிட்ட மலேசிய சுற்றுலா பயணிகள் ஒவ்வொருவரும் அந்த இடத்தில் இருந்து சிறு சிறு கற்களையோ அல்லது மண்ணை தம்முடன் எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. கடல் கடந்து வந்து விடுதலை புலிகளின் தலைவரின் இல்லத்தை பார்வையிட்டதோடு அங்கு வந்து சென்றதன் ஞாபகமாக கற்களையும் மண்ணையும் மலேசிய சுற்றுலா பயணிகள் எடுத்து சென்றுள்ளமை தமிழர் மனங்களில் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. வீரத்தின் அடையாளமாக காவலுக்கு வீடுகளில் வைக்க இதனை எடுத்துச் செல்வதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களாக சமூக ஊடகங்கள் வாயிலாக சர்வதேச அளவிலும் கூட பெரும் கவனத்தை ஈர்த்து மில்லியன் கணக்கான மக்களின் இதயங்களை நெகிழ வைத்தது இலங்கை சிறுமிக்கும் அவரின் செல்லப்பிராணியான முள்ளம்பன்றிக்கும் இடையிலான பாசப்பிணைப்பாகும். வரலாற்று சிறப்புமிக்க புலனறுவையின் 14 கால்வாய் கிராமத்தில் வசித்து வரும் சிறுமியின் பெயர் ஸ்ரேதா புன்சதி ஆகும். தற்போது தரம் 2 கல்வி பயிலும் ஸ்ரேதாவுக்கு எப்படி அந்த முள்ளம்பன்றி கிடைத்தது என்பது தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. ஒருநாள் இந்த குட்டி முள்ளம்பன்றி நாய்களின் கொடூர தாக்குதலுக்குள்ளாகி காயமற்ற நிலையில் ஸ்ரேதாவின் வீட்டுக்கு அருகில் வந்ததாக சிறுமியின் தாயார் கூறியுள்ளார். தாக்குதலுக்குள்ளான அந்த 3ஆம் பள்ளியை ஸ்ரேதாவும் அவளின் குடும்பத்தினரும் அந்த அப்பாவி முள்ளம்பன்றியை பராமரித்து குணப்படுத்தினர். அன்றில் இருந்து அந்த முள்ளம்பன்றி குட்டி ஸ்ரேதாவின் குடும்பத்தில் மற்றொரு அன்பான உறுப்பினராக மாறியுள்ளதாக தாயார் நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார். பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் ஒரு உத்தமர் கிடையாது. பொய்களை கூறுவதில் அவர் கைதேர்ந்தவர் என மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார். இதன்போது கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்கள் ஒரு உத்தமர் கிடையாது. அவர் தொடர்பாக மக்களே நன்கு அறிந்துள்ளனர். பொய்களை கூறுவது தொடர்பில் அவர் தான் இதில் ஒரு கைதேர்ந்தவர். அண்மைய தினங்களில் அவர் தொடர்பான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அண்மைய தினம் மட்டக்களப்பில் அந்த விசாரணை ஒன்றுக்காக கொலை செய்த குற்றத்துக்காக அவர் விசாரிக்க வரப்பட்ட இந்த நிலையில் எங்களது அரசாங்கத்தையும் ஜனாதிபதியையும் அவர் கேளிக்கையான ஒரு வேடிக்கையானதாக பேசியிருந்தார். உங்கள் மீது அரசாங்கம் பல குற்றச்சாட்டுகள் முன்வச்சிருக்கு, என்ன சொல்லுவாருங்க? அவரின் செயற்பாடுகள் எப்படிப்பட்டவை என மக்கள் நன்கு அறிந்துள்ளனர். நாங்கள் சரியான முறையில் எங்கள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறோம். நேர்மையுடனும் நீதியுடனும் அந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. எனவே நாங்கள் எந்த ஒரு பொய் குற்றச்சாட்டோ அல்லது அரசியல் அழுத்தமோ அல்லது அரசியல் பழிவாங்கலோ மேற்கொள்ளவில்லை. கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பில் நாம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறோம். நீதித்துறையும் காவல்துறையும் நியாயமாகவும் நீதியாகவும் அந்த விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தமக்கு அரசியலில் இருந்து ஓய்வு பெறும் எண்ணம் இல்லை என்று குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி கண்டியில் உள்ள ஸ்ரீ தலதா மாளிகைக்கு புனித பல்லெச்சத்துக்கு அஞ்சலி செலுத்த வந்தபோது இந்த அறிக்கையை வெளியிட்டார். மேலும் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி தான் இந்த நாட்டுக்கு ஆற்றிய சேவை போதுமானதாக இல்லை என்று உணர்வதாக குறிப்பிட்டார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் விரும்பும் ஒரு தலைவர் மூலம் நாட்டுக்கு சேவை செய்ய காத்திருப்பதாக குறிப்பிட்டார். நாமல் ராஜபக்ஷவை மக்கள் விரும்பும் நிலை வந்தால் அவரையே அந்த தேர்தலில் களமிறக்குவதாகவும் அவர் தெரிவித்தார்.
இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக தண்டவாளமின்றி வீதி வழியாக பயணித்த புகரதம் காண்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இலங்கை புகரத சேவை வரலாற்றில் முதன்முறையாக ஜூலை 3ஆம் தேதி தண்டவாளங்கள் எதுவுமின்றி பிரதான பொது வீதி வழியாக புகையிரத என்ஜின் ஒன்று சவாலான முறையில் ஏற்றிச் செல்லப்பட்டது. கண்டி பேராதனை பகுதியில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. விஜயதாச ராஜபக்ஷவுக்கு சொந்தமான வீட்டில் வைத்து மிகப்பெரிய பணப்பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக லஞ்ச ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஹரகட்டாவுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை தளர்த்துவதற்காக பணப்பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஹரகட்டாவின் மனைவிடமிருந்து பெறப்பட்ட 12,000 லட்சம் ரூபாவில் 200 லட்சம் ரூபாவை மீண்டும் அவரிடம் கையளிப்பதற்காக நுகேகொட நாவல விஜயபாக மாவட்டத்தில் உள்ள விஜயதாச ராஜபக்ஷவுக்கு சொந்தமான வீட்டில் வைத்து இந்த பணப்பரிமாற்றம் நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயத்தில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் உதவி சட்டப்பணிப்பாளர் சட்டத்தரணி அனுஷா சம்பந்தப்பெருமை நீதிமன்றில் தெரிவித்தார். உரிய பணப்பரிமாற்றம் இடம்பெற்ற விதம் மற்றும் அதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் குறித்த தகவல்கள் விசாரணையின் மூலம் உறுதிப்படுத்தப்படுவதாகவும் அவர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். கதிர்காமக்கந்தனின் ஆடிவேல் விழாவை முன்னிட்டு செல்வசநிதி முருகன் ஆலயத்திலிருந்து கதிர்காமக்கந்தன் ஆலயம் நோக்கி செல்லும் பாத யாத்திரை குழுவினருடன் தானாகவே இணைந்து கொண்ட சுப்பிரமணியன் என்று அழைக்கப்படும் நாய்க்கு விசேட பாதுகாப்பு வாகனம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உகந்தை முதல் கதிர்காமம் வரையிலான பயணத்தின் போது விசேட வாகனம் ஒன்றில் அந்த நாயை பாதுகாப்பாக அழைத்துச் செல்ல அதன் பாதுகாவலர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் தீர்மானித்துள்ளனர். சுப்பிரமணியனின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கதிர்காமம் வரையிலான பாத யாத்திரையின் போது பக்தர்கள் குமண தேசிய பூங்கா மற்றும் யாழ தேசிய பூங்காவூடாக பயணிக்க வேண்டியுள்ளது. இந்த வனப்பகுதிகளில் சிறுத்தைகள் போன்ற ஆபத்தான விலங்குகளால் நாய்க்கு ஆபத்து ஏற்படலாம். இதனால் இந்த பகுதிகளில் மட்டும் விசேட வாகனத்தில் அழைத்து செல்ல முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சுப்பிரமணியன் தற்போது 43 நாட்களாக பாத யாத்திரையில் பக்தர்களுடன் இணைந்து பயணித்து வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மோதரை பகுதியில் இருந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 2 T-56 ரக துப்பாக்கிகளை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். போதைப்பொருள் குற்றச்சாட்டில் தற்போது காவலில் உள்ள மோதர சதுர என்ற சந்தேக நபரிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. இந்த சந்தேக நபர் சமீபத்தில் துபாயிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார். இந்த நிலையில் சந்தேக நபரின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மீட்கப்பட்ட 2 துப்பாக்கிகளும் இயங்கும் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை கூற்றுப்படி மேற்படி சந்தேக நபர் சிவப்பு அறிவிப்பு வழங்கப்பட்டு தற்போது துபாயில் தலைமறைவாக உள்ள மோதர நிபுணர் என்பவரின் சகோதரர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் நகர்ப்புற வாகன நிறுத்த திட்டம் அதிநவீன தீர்வாக நாட்டின் முதலாவது சுழலும் வாகன நிறுத்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. துணை நிறுவனமான ஹைலீஸ் அவென்டூடா இந்த அதிநவீன திட்டத்தை இலங்கைக்கு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் அங்குரார்ப்பண நிகழ்வு அண்மையில் இடம்பெற்றது. இதில் ஹைலீஸ் குடும்பத்தின் தலைவர் மோகன் பண்டிதகே மற்றும் இணைத்தலைவர் தம்மிக பெரேரா ஆகியோர் கலந்து இந்த திட்டத்தை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்தனர். மிக குறைந்த நிலப்பரப்பில் அதிக எண்ணிக்கையிலான வாகனங்களை பாதுகாப்பாக நிறுத்துவது இந்த அமைப்பின் முக்கிய நோக்கமாகும். செங்குத்தாய் சுழலும் ஒரு கட்டமைப்பை கொண்டுள்ள இந்த அமைப்பில் வாகனங்கள் மேலிருந்து கீழாகவும் கீழிருந்து மேலாகவும் சுழற்சி முறையில் நகர்த்தப்பட்டு நிறுத்தப்படுகிறது. இதனால் வாகனங்களை நிறுத்துவதற்கும் மீண்டும் எடுப்பதற்கு மிகவும் குறைந்த நேரமே செலவாகிறது. வேகமாக வளர்ந்து வரும் கொழும்பு போன்ற நவீன நகரங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த தீர்வாக அமையும் என ஹைலீஸ் அவென்டூடா நிறுவனம் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் பொது சுகாதார பரிசோதகர்களின் அதிரடி நடவடிக்கையில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்த பிரபல உணவகம் ஒன்று சீல் வைக்கப்பட்டுள்ளது. முள்ளியவளை சந்தைக்கு அருகில் அமைந்துள்ள குறித்த உணவகம் சுகாதார விதிமுறைகளை மீறி செயற்பட்டதாக கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து தண்ணீர் ஊற்று பொது சுகாதார பரிசோதகர் கெஜலவனால் நேற்றைய தினம் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கினை விசாரித்த நீதிமன்றம் உணவகத்துக்கு 20,000 ரூபாய் தண்டப்பணம் விதித்துள்ளதோடு உணவகத்தை சீல் செய்வதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு சென்று தண்ணீர் ஊற்று பொது சுகாதார பரிசோதகர் கஜலவன் மற்றும் முல்லைத்தீவு பொது சுகாதார பரிசோதகர் பிரவீன் ஆகியோர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் குறித்த உணவகத்தை நேற்றைய தினம் சீல் வைத்தனர். பொது சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாத விற்பனை நிலையங்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் திடீர் சோதனைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் என்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் இன்று நள்ளிரவு முதல் சோற்று பொதி, கொத்து ரொட்டி மற்றும் ஃப்ரைட் ரைஸ் ஆகியவற்றின் விலைகள் 15 ரூபாவால் குறைக்கப்படும் என சிற்றோடி சாலை மற்றும் உணவகங்களின் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் தேநீர், பால், தேநீர் மற்றும் சிற்றுண்டி வகைகளின் விலைகள் 5 ரூபாவால் குறைக்கப்படுவதாகவும் சிற்றுண்டி சாலை மற்றும் உணவகங்கள் உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் உணவு விலை குறைப்பானது மக்களுக்கு மகிழ்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது.
இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் அளவில் தெளிவான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கத்தின் ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சிகேவா குறிப்பிட்டார். வாகன இறக்குமதிக்கான மேலதிக கட்டணம் விதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இறக்குமதி நடவடிக்கைகள் உச்சத்தில் இருந்த காலப்பகுதியில் நாளொன்றுக்கு சராசரியாக 400 முதல் 450 வரையான இறக்குமதி பதிவுகள் பதிவு செய்யப்பட்டு வந்ததோடு சில தினங்களில் அது 800 வரை உயர்ந்துள்ளது. எனினும் புதிய மேலதிக கட்டணம் அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் இந்த தினசரி பதிவுகளின் எண்ணிக்கை தற்போது 300 முதல் 350 குறைவடைந்துள்ளது. பிரதான வாகன முகவர்களால் ஒரு இறக்குமதி பதிவின் கீழ் 50 முதல் 100 அல்லது அதற்கு மேற்பட்ட வாகனங்கள் வரை ஒரே தடவையில் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட முடியும் என்பதால் பதிவுகளில் ஏற்பட்ட இந்த வீழ்ச்சியானது ஒட்டுமொத்த வாகன இறக்குமதி எண்ணிக்கையில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கமைய விதிக்கப்பட்ட மேலதிக கட்டணம் காரணமாக தற்போது வாகன இறக்குமதி அளவு கணிசமாக குறைந்துள்ளமை தெளிவாக நிரூபணமாகியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். திடீரென்று பிரபாகரன் வீட்டுக்குள் வந்த வெளிநாட்டவர்கள் செய்த செயல். கல்லு மண் என கிடைத்தவற்றை பொறுக்கிய சம்பவம் பதிவு. மில்லியன் கணக்கான மக்களை கவர்ந்த இலங்கை சிறுமிக்கு முள்ளம்பன்றி கிடைத்த கதை. மனிதர்களையே அணுகாத முள்ளம்பன்றி குழந்தையைப் போல பின்னே செல்ல காரணம் இதுதான். பிள்ளையான் உத்தமர் கிடையாது, மட்டக்களப்பு எம்பி வெளிப்படுத்திய தகவல். பஸ் ஜன்னலில் பிள்ளையான் கூறி சென்ற விடயம். உங்கள் மீது அரசாங்கம் பல குற்றச்சாட்டுகள் முன்வச்சிருக்கு, என்ன சொல்லுவாருங்க? அரசியலில் இருந்து ஓய்வு பெறும் எண்ணமில்லை, மகிந்த எடுத்த திடீர் முடிவு. இலங்கையில் முதல் முறை தண்டவாளமின்றி பயணித்த புகையிரதம், வீதிகளில் திரண்ட மக்கள். கொழும்பை அதிர வைத்த செய்தி. விஜயதாச ராஜபக்சவுக்கு வீட்டில் மிகப்பெரிய பணப்பரிமாற்றம். பாதாள கும்பல்களிடமிருந்து வந்த 10 கோடிக்கும் அதிக பணம். திடீரென்று பிரபலமாகிய சுப்பிரமணியம் எனும் நாய் கதிர்காமம் சென்றடைய விசேட வாகனம் வழங்க ஏற்பாடு. துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்டவரின் வாக்குமூலம், மீட்கப்பட்ட இயங்குநிலை ஆயுதங்கள், சிறையில் உள்ள நபர் செய்த செயல். இலங்கையின் முதலாவது சுழலும் வாகன நிறுத்துமிட திட்டம் அறிமுகம். பிரபல வர்த்தகர்கள் முன்னிலையில் ஆரம்பித்து வைப்பு. முல்லைத்தீவில் இயங்கிய பிரபல உணவகத்திற்கு சீல். சுகாதார அதிகாரிகளின் திடீர் அதிரடி. மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. இன்று நள்ளிரவு முதல் குறைவடையும் விலைகள். இலங்கைக்கான வாகன இறக்குமதியில் வீழ்ச்சி வெளியானது காரணம்.